கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முகநூல் பதிவில் பார்த்த பதிவு இது. கல்யாண வயசில் பொண்ணை வச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது அப்படின்னு பெருமையாக சொல்கிற பெற்றவங்கள பார்த்தா பாவமாக வருது, கடுப்பாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களை பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். தினமும் வீட்டை கூட்டு, பாத்திரத்தை சுத்தமாக கழுவி பழகு, உன் துணியை நீயே துவைச்சிக்கோ, வாரம் ஒரு தடவை பாத்ரூம் கழுவு, சமையல் கற்றுக்கோ, வயசானவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காராத, வீட்டில் ஆண்கள் யார் இருந்தாலும் யாராக இருந்தாலும் துப்பட்டா போடு, அப்பா அண்ணன் தம்பி தாத்தா யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வேலைகளாக அவங்க செய்யும்போது அவங்கள பாராட்டுறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக அம்மா சமையலை விட ஓ சமையல் சூப்பர்ரா அப்படின்னு அப்பாவோட பாராட்டு தான் பொண்ணுங்களுக்கு கோல்டு மெடல். இப்படி கசப்பு மருந்து கொடுத்து கொடுத்து வளர்க்கப்படுற பெண்கள் போகிற இடத்துல அழகாக சமாளித்து வேறுன்ற ஆரம்பிச்சிடும். ஆனால் இது எதையுமே கற்றுக் கொடுக்காம வளர்கிற பெண்களுக்கு போகிற இடத்துல சமையல் செய்ய சொன்னால் கோவந்தான் வரும். அதுவும் மாமியார் சொன்னால் கேட்கவே வேண்டாம். அப்புறம் என்ன, கண்ணை கசக்கிட்டு வந்து அம்மா வீட்டில் நிற்கும். நம்ம ஆளுகளும் கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க. கடைசியில் அது டைவர்ஸில் போய் நிற்கும். பெண் என்பவள் பிரபஞ்ச சக்தி. அதை ஆக்க சக்தியாக ஆக்கிறதும் அழிவு சக்தியாக மாற்றுறதும் பெற்றவங்க கையில் தான் இருக்குது. படித்ததில் பிடித்தது அப்படின்னு அந்த நண்பர் ஒருவர் பகிர்ந்திருந்தார். ஆக்க சக்தி, பிரபஞ்ச சக்தி, அழிவு சக்தி இப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்படி வணங்கப்பட்டே அடிமையாக்கப்பட்டவள் பெண் அப்படிங்கிற ஒரு வரி தான் எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது இதில் அந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெண் பிறப்பெடுத்து வளர்க்கப்பட்டதே கல்யாணம் பண்ணுறதுக்கு தான். அந்த கல்யாணம் பண்ணுறது எதுக்குன்னா, மேற்கூறிய இந்த வேலைகளெல்லாம் ஒரு ஆண்மகனுக்கு பார்க்குறதுக்கு தான். பின்ன எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? அதுதான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பெண் அடுத்து என்ன பண்ணணும், மேற்கொண்டு படிக்கலாமா இல்லை அந்த துறை சார்ந்த வேலைக்கே போகலாமா அப்படின்னு யோசிக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ளாரையே அவங்க மேலே திணிப்புகள் திணிச்சிடுறாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டினா தான் உனக்கு நல்லது, நாளை பின்ன உனக்குன்னு ஒரு துணை வேணும், வயசு இருக்கிறப்பவே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க அவங்க கனவுகளை அவங்களே தொலைச்சிடுறாங்க. இப்படி தான் நான் பார்க்குற சில பெண்கள்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் அவங்க இது எங்கிட்ட சொன்ன விஷயம். இதை பார்க்குறப்ப எனக்கு இன்னொரு பதிவு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. அதே முகநூல் பக்கத்தில் இன்னொரு பெண் நண்பர் பகிர்ந்துருந்தாங்க இந்த பதிவை. 36 வயது நிலைன்னு ஒரு படம். அதில் ஜோதிகா ஒரு தாய் கதாபாத்திரம் ஏற்றிருப்பாங்க. அதில் தன் மகள்கிட்ட சொல்கிறாங்க, உனக்காக நான் என்னெல்லாம் தியாகம் செஞ்சுருக்கேன் தெரியுமா? அதுக்கு அந்த பொண்ணு அம்மாவை பார்த்து சொல்கிறா, யார் செய்ய சொன்னா? நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீ வாழ்க்கையில் சாதிக்காமல் இருந்ததுக்கு என்ன ஒரு காரணமாக காட்டாதன்னு சொல்லுவாள். பெண்களோட அடிமைத்தனம் திருமணத்திற்கு பிறகு தான் ஆரம்பிக்குது. அதை அவங்க விரும்பியே தான் ஏற்றுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகிறதில்ல, என் குடும்பத்தை பார்த்துக்கிறது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்படி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு அவங்களுக்கான வாழ்க்கையை அதில் தேடுனா ஒன்றுமே இருக்காது. ஒரு கட்டத்தில் அந்த குடும்பமே அவங்கள ஏளனை செய்யும்போது தான் தெரியும் தன்னுடைய தியாகத்துக்கு மதிப்பே இல்லைன்னு. அந்த தியாகத்துக்கு இன்னொரு பெயர் அடிமைத்தனம். அப்படி குடும்பத்துக்காக உழைக்கிற பெண்கள் தன் கணவனிடம் போயிட்டு பணம் வேணும் அப்படின்னு நிற்கும் போதோ, இல்லை நீ என்ன வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு கேட்கும்போதோ தான் அந்த அடிமைத்தனத்தோட உண்மை முகம் வெளிப்படும். பெண்கள் ஒரு மனைவியாகவோ இல்லை தாயாகவோ ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட வாழ்க்கையை தூக்கி போடணும்னு ஏதாவது இருக்குதா? அதுக்குத்தான் கையில் எப்பவுமே பிளான் பி இருக்கணும். உங்களுக்கான வாழ்க்கை, உங்கள் தனித்துவத்தை மற்றவங்களுக்கு காட்டுற ஒரு வாழ்க்கை. அப்படி நீங்கள் வாழ்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு, கணவர் குழந்தைகள்னு ஆயிடுச்சு, இனி நமக்காக வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், குடும்பத்துக்காக வாழ்வோம்னு பெண்கள் நினைக்கிறாங்க இல்லையா? அதுதான் அவங்க அடிமைத்தனத்தோட ஆரம்ப புள்ளி. உங்களுக்காக நீங்கள் வாழலாம், அதுக்கு காரணம் தேவையில்லை. நான் ஒரு மனைவி, அம்மா அப்படின்னு பெருமையாக சொல்கிறத தவிர்த்து இது தான் நான் அப்படின்னு ஒரு பெண் தன்னை அடையாளப்படுத்திக்கிறது தான் அவளோட அடிமைத்தனம் ஒழியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அவங்களுக்கு மடிப்பையும் தேடித்தரும்.